எங்களுக்கு பணம் வசதி தான் வச்சுக்கா நாங்க நிப்போம் அம்மா கோசமே. பணம் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை நீங்க சிஎம்மா வந்துட்டீங்க ஓகேங்களா, என்ன செய்வீங்க மக்களுக்கு? எனக்கு சாதகர் ஓடுப்பாங்க, சாதகர் ஓடிச்சு வைக்குவோம். மூணு மொழி சாதகர் எங்கேயுமே மேல ஓடுறா தூக்குடா அட்டு நூறுக்கு நான் சாதகர். அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? பிஜேபி அண்ணாமலை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 2026 யாருக்கு நீங்க ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? நாங்க போன எலெக்ஷனுக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டோம். இப்போ வந்து அம்மாவுக்கு தான் போடுவோம். எதனால? நான் யாருக்குன்னு சொல்ல முடியாது. எங்க இஷ்டமான போற போக்குல போட்டு போறோம், அவ்வளவுதான். நாட்டுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க போடணும். ஓட்டு போட்டிருப்பீங்களா? நாட்டுக்கு என்ன நல்லதுன்னு நல்லது. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆமா. இப்போ வர ஆட்சியில யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எங்க மனம் போற போக்குல நாங்க யாருக்குன்னு போட போறோம். எதுல குத்த சொல்ல குத்திட்டு போக வேண்டியதான். ஐயோ பேருக்கு நாங்க காசே வாங்குறது இல்லைங்க எந்த கட்சிக்காரிட்டையும். அப்படி சொல்லக்கூடாது, ஒரே இல்ல சொல்லக்கூடாது, சாலியும் சொல்லக்கூடாது. நம்ம இஷ்டம் அது. ஆமா நம்ம இஷ்டம். சாலி இப்ப விஜய் நிக்கிறா, விஜய் குத்துனாங்க, அவனுக்கு மனசு கஷ்டமா. நம்ம இஷ்டம், யாரு குத்துமோ குத்துவோம். நாடு உருப்பட்டா சரி, மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மக்கள் நல்லா இருக்கணும். யாரு சிஎம்மா வரணும்? யாரு சிஎம் அது நம்ம சொல்லக்கூடாது. யாரு வரணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? யாரு வரணும்னு சொல்ல முடியாது. ஆசை, உங்களுடைய ஆசை. எங்க அம்மா வரணும். அம்மா எல்லாம் இல்ல, அம்மா கட்சி எதுவுமே கிடையாது. நம்ம அம்மா இதுல இருந்து எது பேசுது? இப்ப இவர் தான் வந்துருக்காரு, இவர் தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. இவர் தான் நாட்டு ஆள்றாரு, அவருக்குதான் குத்தணும், வேற வழியே கிடையாது. என்ன பண்றது? இப்ப புதுசா தளபதி வராரு, நடிகர் தளபதி வராரு. அவர் எங்க கட்சி, எங்க எல்லாம் நாங்க விஜய் ரசிகர் தான். ஒரு மக்கள் கட்சி, அதை குத்துனாலும் குத்தி திரும்பிடலாம். மக்கள் அதுதான் குத்தம். இந்த வாட்டி விஜய் தலைவி தான் குத்தம், மக்கள் ஆச்சு இப்பத்துக்கு. ஆமா சரிங்களா, வீடியோ வர வச்சுக்காங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணும்? ஒண்ணு வேணாம், ஒரு வீடு கட்டினா போதும், வாடகை இல்லாத. கோரிக்கை சொல்லுங்க. அதான் எங்களுக்கு ஒரு வீடு, தங்கத்துக்கு வீடு இல்ல. நம்ம கோரிக்கை நம்ம சொல்றோம். நம்ம கஷ்டத்தை நாங்க ரோட்ல வந்து பிளாட்ஃபார்ம் 30 வருஷமா கடை வச்சுருக்கிறோம். நான் எந்த ஆள் தெரியல. புள்ளிங்க வந்து எங்களுக்கு சுகம் கிடையாது. புள்ளிங்க இருக்குதுங்க, ஆனா 3ஆவது கஷ்டப்படுறதுக்கு வண்டி ஓட்டிக்கின்னு அவங்களும் நம்ம போய் கேட்க முடியாது. வயசாளுங்க தான் இந்த உழைச்சி தான் சாப்பிடுறோம். எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. 1000 ரூபாய் வந்து அது வருது, விதவை காசு வருது எங்களுக்கு. வீட்டு கணவர் இறந்தாரு, அந்த காசு வருது. விதவை எதுலாம் ஒண்ணுதான் வரும். ஸ்டாலின் அப்ப அவருக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்ல புதுசா வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? எங்களுக்கு விதவை காசு அம்மா காட்சியில இருந்து குடுக்குறாங்க. 150 மைண்ட் வரும். அதுக்கு சொல்லுவார்ல, விஜய் வந்திருக்காரு. நீ எங்க குத்தாரு? இல்ல அரசியல் வராது. அரசியல் வந்தா தானே, வந்த பேர் பாத்துக்கலாம். வந்துட்டாரா அவருக்கே குத்துலாம் விடு. எங்க நாட்டுக்கு நல்லது செய்யறாரா? மக்களுக்கு கஷ்டப்படாது இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுதுங்க மக்கள். எங்க நாடு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வீடு வாசல் இல்லாத, வயசான காலத்துல முடியாம புள்ளிங்க செய்திகள் நம்மளுக்கு. இதை உழைச்சா நம்ம சாப்பிடணும். எதனால இந்த மாற்றம்? எதனால இந்த மாற்றம்னா பொம்பளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இல்ல.